Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சோ அத நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதனால இருக்கு. இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு எப்படி நம்ம ரொம்ப டேஸ்டா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு நிறைய நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படினா தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து குழம்பு வந்து கசப்பாயிரும். இப்போ அடுத்து நம்ம இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து சேர்க்க போகிறோம். இப்போது இதில் இன்றைக்கி நான் 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே எந்த குழம்புக்குமே வந்து வெங்காயம் வதங்குறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இந்த பூண்டு குழம்பை நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இதில் நம்ம நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது. இதை நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கிட்டுருக்கோம். அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மசிகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா திரும்பவும் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் பூண்டு சேர்த்துக்கலாம், குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து மசால் பொடி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அதையும் வந்து எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விடுங்க. அப்படி வதக்கி விட்டால் தான் உங்களுக்கு கடைசியாக வந்து அந்த குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வந்து அந்த மசால் பொடியை வந்து நல்லா வதக்கி விடுறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் வந்து புளி தான் வந்து சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு, இதாவது லெமன் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அளவுக்கு புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் இந்த இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசால் பொடி புளி தண்ணி எல்லாம் வந்து இப்போ ஒன்றா வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த வந்து மசால் பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு அந்த எண்ணெய்லாம் வந்து அழகாக வந்து பிரிஞ்சு வரும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து ஓரத்தில் அழகாக வந்து பிரிஞ்சு வந்து நமக்கு வந்து பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விடும்போது உங்களுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து எடுத்துடுறேன்.
இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான பூண்டு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம நிறைய நல்லெண்ணெய் போட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 10 நாள் ஆனால் கூட இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.